அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 2இல் உள்ள திருக்குறளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பல முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆகையினால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மேலும் மற்றவர்களும் பயன்படுவார்கள் என்று நினைத்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கியூட் டேலண்ட் இசட் என்று நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்த்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பல தகவலை அறிந்து கொண்டு பாடத்திற்கு செல்லலாம். வாங்க பார்ப்போம். இறைவன் மனிதனுக்கு அருளியது பகவத்கீதை. மனிதன் இறைவனுக்கு அருளியது திருவாசகம். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு அருளியதுதான் திருக்குறள். திருக்குறள் உலகத்தில் உள்ள மக்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருப்பதால் திருக்குறளை எவ்வாறு அழைக்கிறோம்? உலக பொதுமறை. உலக பொதுமறை என்று அழைக்கிறோம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133. திருக்குறளில் 3 வகை பால்கள் உள்ளன. அவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்கள் 1330. திருக்குறள் இயற்றப்பட்ட நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31 என்று கருதப்படுகிறது. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களிலேயே மிகப்பெரிய நூல் திருக்குறள். நீதி நூல்களில் மிகப்பெரிய நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் முப்பால், உத்தரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, உலக பொதுமறை, திருவள்ளுவம், திருவள்ளுவ பயன், முதுமொழி, பொருளுரை, தமிழ் வேதம், தெய்வநூல். மீண்டும் ஒரு முறை. முப்பால், உத்தரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, உலக பொதுமறை, திருவள்ளுவம், திருவள்ளுவ பயன், முதுமொழி, பொருளுரை, தமிழ் வேதம், தெய்வநூல். திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்களை பற்றி பார்ப்போம். நான்முகனார், நாயனார், முதற்பாவலர், தெய்வ புலவர், மாதுணபங்கி, சென்னாபோதகர், பெருநாவலர், பொய்யில் புலவர், வள்ளுவ நாயனார், தேவர். மீண்டும் ஒரு முறை. நான்முகனார், நாயனார், முதற்பாவலர், தெய்வ புலவர், மாதுணபங்கி, சென்னாபோதகர், பெருநாவலர், பொய்யில் புலவர், வள்ளுவ நாயனார், தேவர். திருக்குறளுக்கு பழைய உரை எழுதியவர்கள் 10 பேர். அந்த 10 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தருமர், தாமத்தர், திருமலையார், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், மல்லர், மணக்குடவர், நச்சர், காளிங்கர். மீண்டும் ஒரு முறை. தர்மர், தாமத்தர், திருமலையார், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், மல்லர், மணக்குடவர், நச்சர், காளிங்கர். அடுத்ததா திருக்குறளுக்கு புதிய உரை எழுதியவர்கள் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரை பற்றி நாம் பார்ப்போம். திருவிக்கா, நாமக்கல் கவிஞர், தண்டபாணி தேசிகர், அறிஞ சண்முகனார், மு வரதராசனார், புலவர் குழந்தை, பாரதிதாசன். மீண்டும் ஒரு முறை. திருவிக்கா, நாமக்கல் கவிஞர், தண்டபாணி தேசிகர், அரசன் சண்முகனார், மு வரதராசனார், புலவர் குழந்தை, பாரதிதாசன். திருக்குறளுக்கு மிக சிறந்த உரையினை எழுதியவர் பரிமேலழகர். திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 9.
அந்த 9 இயல்கள் பற்றி பார்ப்போம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பால்கள் இருக்கு. இந்த அறத்துப்பாலில் 4 இயல்கள் உள்ளன. எத்தனை இயல்கள் உள்ளன? 4 இயல். பொருட்பாலில் 3 இயல்கள் உள்ளன. இன்பத்துப்பாலில் 2 இயல்கள் உள்ளன. ஆக மொத்தமாக திருக்குறளில் 9 இயல்கள் உள்ளன. அறத்துப்பாலில் 4 இயல்களில் உள்ள அதிகாரங்களை பற்றி பார்ப்போம். அந்த 4 இயல்கள் அறத்துப்பாலில் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல பார்த்துடலாம். அறத்துப்பாலில் உள்ள 4 இயல்கள் சொல்லுங்கள். பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். பாயிரவியலில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 4. இல்லறவியலில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 20 அதிகாரங்கள். துறவறவியலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 13 அதிகாரங்கள். ஊழியலில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 1 அதிகாரம். ஆக மொத்தம் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? 38 அதிகாரங்கள். அதேபோல் பொருட்பாலில் 3 இயல்கள் உள்ளன. 3 இயல்கள் என்னென்ன? அரசியல், அங்கவியல் அல்லது அமைச்சியல், குடியியல். அரசியலில் உள்ள அதிகாரங்கள் 25 அதிகாரங்கள். அங்கவியலில் உள்ள அதிகாரங்கள் 32 அதிகாரங்கள். குடியியலில் உள்ள அதிகாரங்கள் 13 அதிகாரங்கள். ஆக மொத்தம் பொருட்பாலில் 3 இயலில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 70 அதிகாரங்கள். அடுத்ததா இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலில் 2 இயல் இருக்குது. அவை என்னென்ன? களவியல், கற்பியல். களவியலில் உள்ள அதிகாரங்கள் 7 அதிகாரங்கள். கற்பியலில் உள்ள அதிகாரங்கள் 18 அதிகாரங்கள். ஆக மொத்தம் இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25 அதிகாரங்கள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3ஐயும் சேர்த்து திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. மீண்டும் நல்லா பாருங்கள். நம்ம பெருசுலேருந்து சின்னது இறங்கு வரிசையில் சொல்லிட்டு போகிறோம். அதிகாரங்கள் பார்த்துக்கோங்க. எந்தெந்த இயலில் எவ்வளவு அதிகாரங்கள் இருக்குது என்பதை நம்ம இறங்கு வரிசையில் சொல்ல போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்கவியலில் உள்ள அதிகாரங்கள் 32 அதிகாரம். அரசியலில் உள்ள அதிகாரங்கள் 25 அதிகாரம். இல்லறவியலில் உள்ள அதிகாரங்கள் 20 அதிகாரம். கற்பியலில் உள்ள அதிகாரங்கள் 18 அதிகாரம். துறவறவியலில் உள்ள அதிகாரங்கள் 13 அதிகாரம். குடியியலில் உள்ள அதிகாரங்கள் 13 அதிகாரம். களவியலில் உள்ள அதிகாரங்கள் 7 அதிகாரம். பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் 4 அதிகாரம். ஊழியல் உள்ள அதிகாரம் 1 அதிகாரம். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல்கள். திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை எத்தனை பாடல்களை கொண்டது? 55 பாடல்களை கொண்டது. 55 பாடல்களை எத்தனை புலவர்கள் பாடியிருக்கிறார்கள்? 53. 53 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். திருக்குறளை பெருமை உணர்த்தும் நூல்களுள் திருவள்ளுவ மாலை, சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமசேர் வெண்பா, முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா. அடுத்ததா திருக்குறளின் மொழிபெயர்ப்புகளை பற்றி பார்ப்போம். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரவுல். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். திருக்குறளை இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் பிடி ஜெயின். திருக்குறளை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். திருக்குறளை சீன மொழியில் மொழிபெயர்த்தவர் யூசி. திருக்குறளை மலையாள மொழியில் மொழிபெயர்த்தவர் கோவிந்தம் பிள்ளை. திருக்குறள் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழி எது தெரியுங்களா? லத்தீன். திருக்குறள் தற்போது மொழிபெயர்க்கப்பட்டுள்ள மொழி தெரியுங்களா? சீன மொழி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் அயல் நாட்டவர் யார்? ஜியு போப். திருக்குறளை மொழிபெயர்த்த முதல் அயல் நாட்டவர் யார்? வீரமாமுனிவர். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் அயல் நாட்டவர் யாருன்னு கேட்டால் ஜியு போப். அதே திருக்குறளை மொழிபெயர்த்த முதல் அயல் நாட்டவர்னு கேட்டால் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதல் இந்தியர் யாருன்னு தெரியுங்களா? KM பாலசுப்ரமணியன். திருக்குறளை
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழர் யாருன்னு தெரியுமா? வாவேசு ஐயர். தமிழ்நாட்டின் மிக உயரமான சிலை யாருடையது? திருவள்ளுவர் சிலை. எத்தனை அடிகளை கொண்டது? 133 அடி, கன்னியாகுமரியில் உள்ளது. திருவள்ளுவர் சிலையை வடிவமைச்சவங்க பேர் தெரியுங்களா? கணபதி ஸ்தபதி. திருவள்ளுவர் ஆண்டு அமலுக்கு வந்த வருஷம் 1971. திருவள்ளுவர் ஆண்டின்படி தமிழின் முதல் மாதம் எது? தை. பழந்தமிழர்கள் பின்பற்றும் ஆண்டின்படி தமிழின் முதல் மாதம் எது? ஆவணி. தமிழின் சைத்திர வருடத்தின்படி தமிழின் முதல் மாதம் எது? சித்திரை. திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் தை 2ஆம் நாள். இலக்கணப்படி திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாக பெயர்னு சொல்லுவாங்க. 1812ஆம் வருடத்தில் மலையத்து வாசன் மகன் இருந்தார். அவர் பேர் ஞானப்பிரகாசம். இந்த மலையத்து வாசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812ஆம் ஆண்டு திருக்குறளை தமிழில் முதலாக பதிப்பித்து வெளியிட்டார். 1886ஆம் ஆண்டில் ஜி.யு. போப் முதலாக எந்த மொழியில் வெளியிட்டார்? ஆங்கிலத்தில். ஆங்கில மொழியில் திருக்குறளை வெளியிட்டார் ஜி.யு. போப் 1886. 2014ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது பெற்றவர் தைவான் நாட்டைச் சேர்ந்த யூசி. திருவள்ளுவருக்கு நாணயம் வெளியிட்டவர் எல்லிசு. விக்டோரியா மகாராணி காலை எழுந்தவுடனே படித்த நூல் திருக்குறள். திருக்குறளில் உடைமை என்று முடியும் அதிகாரங்கள் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 10. அவை என்னென்னு தெரியுமா? அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. மீண்டும் சொல்லுங்களேன். அன்புடைமை, ஆக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. திருக்குறளில் நட்பு பற்றி கூறும் அதிகாரங்களின் எண்ணிக்கை தெரியுமா? 4. அவை என்னென்னு தெரியுமா? நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, நட்பாராய்தல். ஆமாம், ஒருவரிடம் நட்பு கொள்வதற்கு முன் கண்டிப்பாக இதை தெரிந்து கொள்ளுங்கள். திருக்குறளில் 2 முறை வரக்கூடிய அதிகார தலைப்பு தெரியுமா? குறிப்பறிதல். ரஷ்யாவில் திருக்குறளை பாதுகாப்பாக வைத்துள்ள இடம் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வச்சுருக்காங்க. இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் திருக்குறளை எதனோடு வைத்திருக்கார்கள் தெரியுமா? விவிலியத்துடன். விவிலியம் என்றால் பைபிள். இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. பாருங்க, திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் அறிஞர்கள் என்னென்ன மேற்கோள்கள்லாம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என்றவர் ஔவையார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றவர் பாரதிதாசன். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், இளங்கோவை போல், வள்ளுவனை போல் யானிங்கு கண்டதில்லை என்று கூறியவர் பாரதியார். இந்த உலகம் அழிந்தாலும் கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும், மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம் என்றவர் கால்டுவெல். செய்யா மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே என்றவர் வெள்ளி வீதியார். வள்ளுவர் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என கூறியவர் பரணர். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என்று கூறியவர் பாரதிதாசன். திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மண் பதைக்கு உலகுக்கு பொது என்றவர் திருவிகா. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஓர் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். வாங்க பாடத்துக்கு போயிடலாம்.
இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளை பற்றி பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி, உலகின் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் தான் திருவள்ளுவர். வீட்டிற்கு வந்த விருந்தினரை எப்போதுமே நம்ம போற்றணும், அவங்கக்கிட்ட இனிய சொற்களை பேசணும், பிறர் பொருளை விரும்பாமையாக இருக்கணும், ஊக்கத்துடன் செயல்படணும், பயனற்ற சொற்களை பேசாமல் இருங்க. இந்த மாதிரியான அறங்களை பற்றி திருவள்ளுவருடைய கருத்துக்களை தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, முதல்ல விருந்தோம்பலை பற்றி பார்ப்போம். விருந்து புறத்தாத தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார்பாற்று அன்று. அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. விருந்து புறத்தாத தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார்பாற்றன்று. அமிர்தமே இருந்தாலும் விருந்தினர் இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். அடுத்ததா இரண்டாவது பாருங்கள். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மோர்ந்து பார்த்தாலே அனிச்ச மலர்ன்ற ஒரு மலர் வாடி போயிடும். நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளமும் வாடிவிடும். அதனுடைய குரல் தான் மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்கக் குழையும் விருந்து. திருக்குறள் வரிகளெல்லாம் பார்த்துக்கோங்க, அடிகளை மாற்றி கொடுத்துருவாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் அடிகள் மாற்றி கொடுத்துட்டு சரியான வரிசைப்படுத்தி எழுதுங்கன்னு சொல்லிடுவாங்க, முறையாக எழுதுங்கன்ட்டு. அதனால் ஒவ்வொன்றும் தெளிவாக படிச்சுக்கோங்க. நிறைய படிக்கிறோமா என்பது முக்கியம் இல்லை, நிறைவாக படிக்கிறோமா என்பது தான் முக்கியம். அதனால் நிறைய படிப்பதை விட நிறைவாக படியுங்கள். அடுத்து கல்லாமையை பற்றி பார்ப்போம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது என்கிறார். களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல தெரிஞ்சாலும் முடிவில் அழிஞ்சுவிடும். அதற்குண்டான குரல் தான் களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம். எது நிலையான செல்வம்? ஊக்கம். மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் என்கிறார். இதற்கேற்ற குரல் தான் உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அடுத்ததா ஆக்கம் அதர்வினாயாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை என்கிறார். தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். அதனால் தளராத ஊக்கமுடையவராய் இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஆனது ஆக்கம் வழி கேட்டுக்கொண்டு நம்ம வந்து அடையும். திருவள்ளுவர் வாய்த்த மொழி பொய்யா மொழி. அவர் சொன்னது பொய்யல்ல, அது அனுபவிக்கும் போது நமக்கு புரியும். அதனுடைய குரல் தான் ஆக்கம் அதர்வினையாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. அடுத்து பாருங்க. வெள்ளத்து அணையா மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். இப்போ குளங்களிலெல்லாம் தாமரைப்பூ அல்லிப்பூ போன்ற பூக்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி எவ்வளவு உயரத்துக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பூக்களும் வளர்ந்து காணப்படும். அதுதான் சொல்கிறார். தண்ணீரினுடைய உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள்
அப்போது ஊக்கத்தின் அளவையும் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள், நீங்களும் இந்த நீர்ப்பூக்களைப் போல் வளருவீர்கள். அதுக்கு உண்டான குரல் தான், வெள்ளத்து அணிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணியது உயர்வு. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை எப்பொழுதுமே உயர்வாகவே எண்ணணும். எண்ணியதை அடையாவிட்டாலும் சரி, நம்ம எண்ணத்தை கைவிடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அடுத்து பயனில்ல சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. அதற்குண்டான குரல் தான், அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அடுத்தது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படின்னு சொல்ல. பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுங்க, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதற்குண்டான குரல் தான், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அடுத்ததா நம்ம ஏற்கனவே சொன்னோம், திருக்குறள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலக பொதுமறை. உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் எது? ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனிலா. ஓகே, இங்கே நயமறிகன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுகை மோனைன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, சின்ன விஷயம்தான். 7 சீர்கள் இருக்குது பாருங்களா. இந்த 7 சீரில் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருமாயின் அது மோனைன்னு சொல்கிறோம். இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்றி வருமாயின் அது எதுகைன்னு சொல்கிறோம். இப்போது உள்ளத்தால் உள்ளலும் என்ற வார்த்தையில் ஊன்னு இருக்கு பாருங்க, அதுதான் மோனை. இது சீர் மோனைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரே சீரில் அடுத்தடுத்து வந்துள்ளதால் இது சீர்மோனை. அதே எதுகை என்றால் உள்ளத்தால் உள்ளலும்ல பாருங்கள், இல்லு இல்லு என்ற இரண்டாவது எழுத்து வந்திருக்கு. ஆகையினால் ஒரே சீரில் 2 எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்று போல் உள்ளதால் இதை எதுகைன்னு சொல்கிறோம். அடி எதுகையும் வந்திருக்குங்க. அடி எதுகைனா ஒன்றும் இல்லைங்க, மேலே உள்ளத்தால் இருக்கா, கீழே ஒரு அடி லைன் இருக்குது பாருங்கள், அதுதான் அடின்னு சொல்கிறோம். அங்கே கள்ளத்தால் இருக்குன்னு பாருங்கள். இல்லுன்று உள்ளத்தால் இரண்டாவது எழுத்து இல், கள்ளத்தால் இரண்டாவது எழுத்து இல். இந்த 2 எழுத்துக்களை தான் நம்ம எதுகைன்னு சொல்கிறோம். இதை அடி எதுகை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சீர் மோனை வந்திருக்கு, சீர் எதுகை வந்திருக்கு, அடி எதுகை வந்திருக்கு. அடுத்து போலாங்களா? புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா இலக்கணம் தனியாக நாம் நடத்த போகிறோம். அப்போ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னது போல் திருக்குறளை கொடுத்து இடம் மாற்றி மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதை நம்ம சரியான வரிசையில் எழுதணும் இல்லைங்களா? பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஆக்கம் அதிர்வினையாய் செல்லும் ஊக்கம் அசைவிலா உடையான் உழையின்னு இருக்கு. அதை நம்ம எப்படி எழுதணும்? ஆக்கம் அதிர்வினையாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை என்பதே சரியான பதில். மீண்டும் ஒரு முறை பாருங்கள். ஆக்கம் அதிர்வினையாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை என்பதே
சரியான பதில். இரண்டாவது குறள் பாருங்க. உள்ளுவது உயர் உள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து என்று மாற்றி மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம சரியான முறைப்படுத்தி எழுதும். பாருங்கள், உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. மீண்டும் ஒரு முறை பாருங்கள். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்பதே சரியான வரிசை. அடுத்தா, ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி. ஊக்கம் என்பது கைவிடல் என்பது யாருடையதுன்னு கேட்பாங்க. ஔவையார், ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த வரியோடு தொடர்புடைய திருக்குறளை ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கீழே 3 குறளை கொடுத்துட்டு அதுக்கு சரியான குறள் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதுதான் சரியான பதில். அடுத்ததான், பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கதை தானே, விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது போல் கொஷின் இனி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிட்டாங்க, அதனால் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை கூப்பிட்றாரு. உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக சொன்னேயே, உங்கள் பேர் கொடுத்துட்டிங்களான்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும், எனவே நான் பெயர் கொடுக்கலப்பா அப்படின்னு சொன்னான் வேலை. போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்பு தான், அதற்காக போட்டியிடாமல் இருக்கக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும். எனவே நீ போட்டியில் கலந்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. வேலன் உற்சாகம் அடைந்தான். அப்பா, நாளையே என் பேரை கொடுத்துட்றேன்ப்பான்னு சொல்கிறான். இந்த வரியில் கேட்டார் போல் சரியான திருக்குறள் என்ன தெரியுங்களா? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இதுதான் சரியான குறள். நன்றி. 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வெற்றிகரமாக முடிந்தது. நாளை 6ஆம் வகுப்பில் இயல் 3 2ஆம் பருவத்தில் இயல் 3ஐ பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.